நீங்க நடக்கும்போது உங்க முட்டி வந்து இப்படி இடிக்கிற மாதிரி போகுதுங்களா? அதே மாதிரி நீங்க 2 காலையும் இப்படி ஒட்டி வச்சு நின்னீங்கன்னா, உங்க பாதம் சேர்றதுக்கு முன்னாடி முட்டி 2 இப்படி இடிக்குது அப்படின்னா, உங்களுக்கு நாக்கு நீஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மூட்டை அதிக அளவு பாதிக்கும். ஸோ அத தடுக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற 4 எக்ஸர்சைஸ நீங்க தினமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் நம்ம 2 காலையும் இப்படி எவ்வளவு தூரம் அகலமா வைக்க முடியுமோ வச்சுட்டு, லேசா கால வந்து வெளிப்பக்கமா இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே கீழ எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ உட்கார்ந்து கைய நேரா நீட்டிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்படியே உங்களால எத்தனை செகண்ட் முடியுதோ குறைந்தபட்சம் 20 செகண்ட்ல இருந்து அதிகபட்சமா 40 செகண்ட் வரைக்கும் நீங்க இப்படியே உட்காரலாம். இது உங்களோட இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸை ரிலாக்ஸ் பண்றதுக்கும் அடெக்டார்ஸை வந்து மேற்கொண்டு டைட் ஆகாம லூஸ் பண்றதுக்கும் காலில் இருக்கக்கூடிய மற்ற மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது இப்ப பண்ண மாதிரியே ஒரு 2 காலையும் தூரமா வச்சுட்டு ஒரு காலை சைட்ல பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த கால் மூட்டு மடங்கி இருக்கணும், பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி இந்த சைடு ஒரு 20 செகண்ட்ஸ்ல இருந்து 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த காலை பெண்ட் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. 2 சைடுமே இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அதோட ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது காலை பக்கத்துல வச்சுட்டு முட்டியை மட்டும் இப்படி வெளியில தள்ளக்கூடாது. இது உங்க நீ ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பாதம் தான் வெளியில இருக்கணும், மூட்டு உங்க ஆங்கிளுக்கு நேரம் அது மட்டும் தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது, நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆயிடும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி வால்ல கொஞ்சம் கை வச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நின்னுக்கோங்க. ஒரு காலை மடக்கிட்டு அப்படியே காலை சைட்ல ரைஸ் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க. இப்படி 10 டைம்ஸ் இந்த சைடு காலை தூக்கி இறக்கிட்டீங்கன்னா அப்புறம் திரும்பி நின்றுட்டு இந்த காலுக்குமே ஒரு 10 டைம்ஸ் தூக்கி இறக்கிடுங்க. உடம்பு குனியக்கூடாது, நேரா இருக்கணும். இந்த மாதிரி 2 சைடுக்குமே 10 டைம்ஸ் காலை பெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சேர் வச்சுட்டு சேர்ல 2 கையும் ஊனி இப்படி குனிஞ்சு நின்னுக்கோங்க. நின்றுட்டு அப்படியே காலை சைட்ல ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. 1 2 இப்படி 10 டைம்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்து காலை சைட்ல ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும். அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி. ஸோ இதுல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இப்படி பண்ணும்போது கூன் போட்டு இப்படி பண்ணுவீங்க. ஸோ முதுகு வந்து கூன் விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும், வயிறை டைட் பண்ணி நின்னுக்கணும். ஸோ நின்றுட்டு காலை சைட்ல ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. ஸோ இப்படி 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இதுல சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைசஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னொரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.